ஹலோ, வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸான கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்திருப்போம். அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு முடிச்சிருப்போம். அதையும் தாண்டி வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிலபஸ் வைஸா அதே போல யூனிட் வைஸா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த 200 கொஸ்டின்ல வந்து அதாவது 175 25 மேக்ஸ்ல போயிடும். 175 வந்து சும்மா ஒரு 4 3 அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனா இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இப்ப இருக்கக்கூடிய யூனிட்டை கனெக்ட் பண்ணி கேட்கறாங்க. அதனால நம்ம போன டைம் எல்லாம் படிச்ச மாதிரி வந்து எல்லாரும் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கே ஆகக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு லாஸ்ட் டைம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த மெத்தட் வந்து தப்பு. அப்படி வந்து பார்க்க கூடாது. சரிங்களா? நீங்க யூனிட் வைஸா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் 6ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பாத்திரலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2026க்கு மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய வந்து இனாகிரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அது எல்லாமே பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு நிகழ்வுகளுமே வந்து நடந்திருக்காது. இந்திய அளவுல நடந்திருக்கும், தமிழ்நாட்டு அளவுல வந்து நடக்கிறது வந்து குறைவுதான். அப்ப நம்ம 2025 பாதியில இருந்து வந்து பார்க்கணும். 2025 பாதியில இருந்து அதுக்கப்புறம் 2026 வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் வைஸா வந்து பாத்திரலாம். பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு 2025 ஒரு செப்டம்பர் மந்த்ல இருந்து வந்து கொண்டு போய் 2026 நம்ம எக்ஸாம் வரைக்குமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து மந்த்லி வந்து நம்ம போடுற மாதிரி பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். யூனிட் 6ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைக்கம் நூற்றாண்டு விழா, அதாவது வைக்கம் போராட்டம் நடைபெற்று அதனுடைய 100வது ஆண்டை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? எப்ப வந்து நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1924 வைக்கம் போராட்டம் எதுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே வந்து தெரியும். சரிங்களா? அதாவது ஆலய நுழைவிற்காக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஆலய நுழைவிற்காக வந்து வைக்கம் போராட்டம் வந்து நடந்திருக்கும். அது எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023-24 ஆண்டு ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து கொண்டாடுவாங்க. எங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவிலதான். கேரள முதலமைச்சர், அன்றைய கேரள முதலமைச்சர் வந்து முன்னாள் கேரள முதலமைச்சர் வந்து பினராயி விஜயனும், அதே போல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் அவர்களும் வந்து சேர்ந்துதான் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அதற்கான விருதும் வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. முதல் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது 2024 பாத்தீங்க அப்படின்னா, தேவனூர் மகாதேவன். தேவனூர் மகாதேவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கன்னட எழுத்தாளர், சமூக ஆர்வலர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அது சார்ந்த புத்தகங்கள் எழுதுறவரு. அதே போல விளிம்பு நிலை சமூகங்களை பத்தின புத்தகங்களையும் கருத்துக்களையும் சொல்றவர். சரிங்களா? அதற்காக வந்து கன்னட அரசனுடைய விருதுகள், அதாவது மிக உயரிய விருதுகள் எல்லாமே வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ விருதையும் 2011 வந்து வாங்கியிருப்பாரு. சரிங்களா? அவருக்குதான் பாத்தீங்க அப்படின்னா முதல் வைக்கம் விருது வந்து தேவனூர் மகாதேவன் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற கோட்டயம் பகுதியில வந்து பெரியார் படிப்பகமும் நினைவகத்தையும் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விக்கிபீடியா மாதிரி, எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் விக்கிபீடியா மாதிரி வந்து ஒண்ணு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சுவடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மாதிரி ஒரு போர்ட்டல், அதாவது ஒரு பேஜ், வெப் பேஜ். சரிங்களா? அதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அது என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன முறையில் பழங்குடியின கலைகளை வந்து ஆவணப்படுத்துறது தான், டிஜிட்டலைஸ் ஆகணும். அதாவது அந்த கலைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நிறைய கலைகள் வந்து மறைந்து வந்து போயிருக்கும். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய தெருக்கூத்து வரைக்குமே எல்லாமே காலம் வந்து தாண்டி எல்லாமே போக போக அதனுடைய தாக்கம் வந்து சமூகத்துல குறைவாவே இருக்கும். அது எங்கேயுமே வந்து இது பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி வந்து தன்னுடைய மரபை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது இழந்துகிட்டே இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகளை எல்லாமே ஆவணப்படுத்துறது, டிஜிட்டலா ஆவணப்படுத்துறது தான் வந்து சுவடுகள் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ அதுல என்னென்னலாம் ஆவணப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சிங்காரி மேளம் அப்படிங்கிற ஒரு கலையும், அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ராதா காவடி அப்படின்ற ஒரு அந்த காவடி வடிவமைக்கும் முறையையும், அதே போல திருநெல்வேலி பகுதிகளில் இந்த தெருக்கூத்து வடிவத்துல ஆடப்படக்கூடிய அந்த கணியன் கூத்து இருக்குங்க இல்லைங்களா, அதையும், அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்துல பெரிய மேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைகளையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணப்படுத்திருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 மில்லியன் பரிசு வந்து தமிழ்நாடு, அதாவது முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருப்பாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிந்து சமவெளி அந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கக்கூடிய எழுத்து முறைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாசிப்பு, யார் வந்து முறையான வாசிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு $1 மில்லியன் பரிசு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025 யுனெஸ்கோ பாரம்பரிய கலாச்சார பட்டியல்ல நம்மளுடைய தீபாவளி பண்டிகை வந்து இடம் பிடிச்சிருக்கு. சரிங்களா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ வந்து வருஷம் தன்னுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில ஒரு பட்டியலை வந்து விடும். அதாவது ரொம்ப 1000 காலங்கள், நூற்றாண்டு காலங்கள் வந்து ஒரு மரபையோ ஒரு நிகழ்வையோ தொடர்ந்து ஒரு மக்கள் பண்ணிக்கிட்டே வராங்க, ஒரு இனக்குழு பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னா அது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோவுடைய கலாச்சார பட்டியல்ல சேர்ந்து அதற்கான நடைமுறைகள் எல்லாமே வந்து அவங்க செயல்படுத்துவாங்க. அந்த வகையில இந்தியாவுல என்னென்ன மாதிரியான விழாக்கள் நிகழ்வுகள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்கா பூஜை, கொல்கத்தாவினுடைய துர்கா பூஜை, அதுவும் வந்து பல காலமாக வந்து மக்களால் வழிபடக்கூடியது, பின்பற்றக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்பா குஜராத், அதாவது 2023-24 வந்து கர்பா அப்படிங்கிற ஒரு நடனத்தையும், அதாவது குஜராத்தினுடைய பாரம்பரிய நடனம் கர்பா, அதையுமே வந்து பாரம்பரிய பட்டியல வந்து சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காசியினுடைய கும்பமேளா பண்டிகையும் வந்து சேர்த்திருப்பாங்க. அதே போல மணிப்பூரினுடைய சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒரு இசை வடிவம், அதுவும் வந்து பல ஆண்டு காலமா மக்களால வந்து புழக்கத்துல இருக்கக்கூடியது, அதையுமே வந்து சேர்த்திருப்பாங்க. அதே போல இந்த ராம்லீலா அப்படிங்கிறது ஏதோ ஒரு படம் நினைச்சுக்காதீங்க, அது ஒரு நாடகம், ராமாயண கதைகள் தழுவிய ஒரு நாடகம். அந்த நாடகத்தையுமே வந்து அவங்க யுனெஸ்கோவோட கலாச்சார பட்டியல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களும் வந்து கலாச்சார பட்டியல இருக்கு. அடுத்து வந்து காசி தமிழ் சங்கம். காசி தமிழ் சங்கம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்திற்கும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த காசி அந்த பகுதிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, தமிழ் சமஸ்கிருத பிணைப்பை வந்து அதிகப்படுத்தணும், இன்னும் வலுப்படுத்தணும், அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காசி தமிழ் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, யாரு வந்து இதற்கான நடைமுறைகள், செயல்முறைகள் எல்லாத்தையுமே, வழிகாட்டுதல்கள் எல்லாத்தையுமே, அதாவது காசி தமிழ் சங்கத்தை யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் தான் வந்து நடத்துவாங்க. சரிங்களா, அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இது வந்து நீங்க ஹிந்தியிலுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய நிகழ்வுகள், அதே போல தொடர்புகள், ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், கலைகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே மேம்படுத்தணும், எல்லாத்தையுமே மிகைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அதே போல காசி தமிழ் சங்கம் 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் கற்கலாம் அப்படிங்கறதா இதனுடைய கருப்பொருள். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை பத்தி இங்க நம்ம என்ன பார்க்க போறோம், அதாவது கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சிக்கோட்டை வந்து இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தளமாக தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே இடம் செஞ்சிக்கோட்டை. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்துல மராத்தியர்கள் தமிழ்நாட்டுல 3 இடத்துல வந்து தன்னுடைய நிலப்பரப்புகளை வந்து கொண்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தஞ்சாவூர், இன்னொன்னு மதுரை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா செஞ்சி. சரிங்களா, செஞ்சி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருக்கு இப்போ. சரிங்களா, கிழக்கின் ட்ராய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதனுடைய இந்த 3 பகுதிகளும் தான் வந்து மராத்தியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. சரிங்களா, வந்து இருந்துட்டு இது வந்து ஏன் வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மராத்தியர்களுடைய 2வது தலைமையிடமாகவும் 2வது பாதுகாப்பான இடமாகவும் அதே போல ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்காகவும் யுனெஸ்கோ வந்து
அதனுடைய பாரம்பரிய பட்டியல்ல செஞ்சிக்கோட்டையும் வந்து சேர்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த கோட்டையை செஞ்சிக்கோட்டையை யாரு கட்டினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் கோன் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? அதாவது தமிழகத்திலிருந்து யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய பட்டியலுக்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா செஞ்சிக்கோட்டை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து விருது கொடுத்திருக்காங்க. என்ன வந்து யூனிட் 6ல வந்து என்ன சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த புக்கோட நேம் வந்து நமக்கு யூனிட் 6ஓட ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா? சாகித்ய அகாடமியோட விருது 2024க்கான விருது 25ல வந்து கொடுத்திருப்பாங்க. யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த வெங்கடாஜலம் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து வஉசி வந்து எப்படி வந்து தமிழகத்துல விடுதலை போராட்ட காலத்துல எந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டாரு அப்படிங்கறத பத்தியான விரிவான தகவல்கள் எல்லாமே வந்து இதுல இருக்கும். சரிங்களா? அதனால வந்து வெங்கடாஜலபதி அவர்களுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து 2024க்கான சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல டிஜிட்டல் கல்வெட்டு திட்டம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கல்வெட்டுகளையுமே வந்து டிஜிட்டல் மயமாக்குவாங்க. சரிங்களா? டிஜிட்டலைஸ்டா ஆக்குவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கல்வெட்டு திட்டம். தமிழகத்துல இருக்கக்கூடிய வாசிக்கப்பட்ட நிறைய கல்வெட்டுகள் வந்து இன்னும் என்ன மாதிரியான எழுத்துக்கள் அது எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னே வந்து நிறைய தெரியாம இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா கருதி அது எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறையினுடைய கல்வெட்டியல் பிரிவு வந்து இது வந்து பண்றாங்க. சரிங்களா? அதே போல பாரத் ஸ்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் ஸ்ரீ திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கல்வெட்டு அருங்காட்சியகம் தான் வந்து பாரத் ஸ்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வந்து முக்கியமான என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பின் தொன்மை அப்படிங்கறதான் வந்து பார்க்க போறோம். இரும்பின் தொன்மை அப்படிங்கிற கான்செப்ட் எந்த அகழ்வாராய்ச்சி தளத்தினுடைய பகுதியில இருந்து எந்த தளத்துல இருந்து இந்த கான்செப்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலை, அதாவது தூத்துக்குடியில இருக்கக்கூடிய சிவகலையில இருந்து அந்த கான்செப்ட் வந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பிலால் ஆன அந்த பொருளுடைய காலம் வந்து ரொம்ப, அதாவது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பின் காலத்தோட ரொம்ப முற்பட்டதா இருக்கு. எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5300 வருஷம் வந்து முன்னோக்கி வந்து இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் அதோட இரும்பின் தொன்மை 5300 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கூட வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு கோரிக்கை மத்திய அரசுக்கு வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தளங்கள் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பாதுகாக்கப்பட்ட தளங்களா வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12க்கு மேல இருக்கக்கூடிய தளங்களை வந்து நீங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை தயாரிச்சு மத்திய அரசுக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழி கல்வெட்டுகள், அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அதாவது தமிழும் வடச்சொல்லும் கலந்து ஒரு தமிழ் பிராமி வடிவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். தமிழி கல்வெட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க அந்த தமிழ்லயே வந்து எழுதப்பட்ட அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து இன்னும் வந்து நிறைய வார்த்தைகளுக்கான மீனிங்கே வந்து தெரியாம இருக்க மாதிரியான அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒத்து போகுது, சித்திரை எழுத்துக்களா இருக்கு அப்படின்னும் அது வந்து சொல்லுவாங்க. அதே போல திருப்புல்லானி அரண்மனை அப்படிங்கிற ஒரு அரண்மனையும், அதுக்கப்புறம் கட்பாறை குகை ஓவியங்கள், அந்த குகை ஓவியங்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோயம்புத்தூர்ல கூட வந்து அந்த மதுக்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குகை ஓவியங்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட தலமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாறை குகைகள் அதிகமா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புத்த சமண மதத்தினுடைய தாக்கத்தினால பாறை குகைகள் எல்லாமே இந்த கற்படுக்கைகள் பாறை குகைகள் எல்லாமே வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கும். சரிங்களா? அதையும் வந்து பாதுகாக்கப்பட்ட தலமா அறிவிக்கணும். அதே போல டாலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கற்திரட்டைகள் அதான் நெட்டு குத்தாவும் கிடைமட்டமாகவும் நிறைய அந்த கற்கள் எல்லாமே வந்து அகழ்வாராய்ச்சி சம்பந்தமா வந்து நிறைய வந்து இருக்கும். அதே போல தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் அந்த பகுதிகள் எல்லாமே வந்து அது ஈமக்காடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அங்க வந்து டாலமெண்ட்ஸ்னா பெரிய ஒரு கற்திரட்டை மாதிரி கற்குவியம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவும் வந்து பாதுகாக்கப்பட்ட தலமா வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நம்ம வந்து யூனிட் 6ல ரொம்ப முக்கியமா வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அகழாய்வு தளங்கள், அதுக்குதான் வந்து நம்ம வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நான் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
கொடுமலூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கு. இதெல்லாம் வந்து 2025 வந்து இங்கெல்லாம் வந்து ஆய்வு வந்து நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பம்பை ஆறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சிவகலை தூத்துக்குடியில வந்து இருக்கு. அதே போல பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை அங்கேயும் வந்து 2025 வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல என்ன வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து பௌத்தர்களுடைய ஒரு கோட்டையாகவே அப்போ வந்து இருந்திருக்கு. அதாவது பௌத்த மதம் அதிகமாக நாகப்பட்டினத்துல வந்து இருக்கு. அங்கெல்லாம் நிறைய விகாரங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த சூடாமணி விகாரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாமே நாகப்பட்டினம் இருந்திருக்கு. சரிங்களா, அங்க வந்து ஒரு புத்த மடாலயம் வந்து இருந்திருக்கு. அதையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பூம்புகார் நாகப்பட்டினம் அந்த பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள், அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு ஆழ்கடல் தொல்லாய்வு வந்து இங்க வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மருங்கூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருங்கூர் மணிக்குள்ள எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு. சரிங்களா, அது வந்து தென்பெண்ணை ஆற்று நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மருங்கூர் நாகரிகம் வந்து தென்பெண்ணை ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பிராமி எழுத்து வந்து ஈமத்தாளி, அதாவது பெரிய தாலி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈமத்தாளியில வந்து, அதாவது நம்ம ஆதிச்சநல்லூர் தான் ஈமத்தாளி அப்படின்னாவே நமக்கு என்ன எந்த பகுதி வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் தான். அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து அந்த பிராமி எழுத்துக்களால் ஆன ஈமத்தாளிகள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ்நமண்டி அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கு. இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இந்த கீழ்நமண்டி பகுதியை வந்து ஆராய்ச்சி செய்யறப்போ அங்க வந்து ஹரப்பா தமிழ்நாடு 2 பகுதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாணிபத்தினுடைய தொடர்பு வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. சரிங்களா, நம்ம யூனிட் 6ல முக்கியமா அதிகமா பாக்குறது அகலாய்வு தளங்கள் தான். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் அதுல இருந்து வரும். அது எந்த ஊரு, அங்க வந்து அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாங்காடு மாங்குளம் அதெல்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப மாங்காடெல்லாம் வந்து சேலத்துலதான் இருக்கு. சரிங்க, சேலத்துக்கு இருக்கு அருகில மேட்டூர் அந்த பகுதிகளில் தான் வந்து இந்த மாங்காடு எல்லாமே இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா, அதே போல அது எந்த டிஸ்ட்ரிக்ட், அதே போல ஸ்பெசிபிக்கா அங்க என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, வேற ஏதாவது வந்து புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா. இப்போ சிவகலையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இரும்பின் தொன்மை, அதாவது இரும்பினுடைய காலமே வந்து தமிழகத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பின்னோக்கி 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அது அதே போல இது என்ன ஊரு என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு செம்மொழி விருதுகள், அதாவது செம்மொழி இலக்கிய விருதுகள் அப்படின்னு வந்து ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, என்னன்னா 7 மொழிகளுக்கான, அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு உட்பட 7 மொழிகளுக்கான விருதுகளும் வந்து வழங்குவாங்க. அதே போல 5 லட்சம் ரொக்கம் வந்து பரிசும் தருவாங்க. அதே போல நம்ம 2024 முதல் வைக்கம் விருது யாருக்கு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனூர் மகாதேவன் கன்னட எழுத்தாளர் அவர்களுக்கு தான் வந்து பார்த்தோம். அதே போல 2025 ஆண்டுக்கான வைக்கம் விருது யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு தான். தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு 2025 முதல்ல 2024 யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனூர் மகாதேவன் அப்படிங்கிற ஒரு கன்னட எழுத்தாளர்களுக்காகவும் சமூக செயற்பாட்டாளர் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, 25க்கு இவங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இப்ப நிறைய வந்து விருதுகள் எல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா திருவிக்கா விருது கூட வந்து நம்ம வந்து இறையன்பு சாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விருது, பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது, கலைஞர் எழுதுகோள் விருது, அந்த மாதிரி எல்லா விருதுகளுமே வந்து அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காந்தி மற்றும் ஜீவானந்தம் மணிமண்டபம் எங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை சிராவயல்ல வந்து இவங்களுக்கு வந்து மண்டபம் வந்து கட்டியிருப்பாங்க. அதே போல ஜீவானந்தம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொது உடைமைவாதி, அதாவது தொழிலாளர் வர்க்கத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் நிறைய ஆதரவு குரல்களையும் வந்து அளித்தவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜீவானந்தம். இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொரிமுத்து. சரிங்களா, இது வந்து நம்ம இந்த வடக்கிளை தெற்கிளை போராட்டம் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு லெசன் இருக்கும், அது வந்து ஜீவானந்தம் லெசன் வந்து இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல லாஸ்ட்ல வந்து இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொரிமுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அவர் ஜீவானந்தனுடைய இயற்பெயர், அதாவது ஜீவானந்தருக்கும் சொரிமுத்துக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி வந்து நமக்கு இன்டைரக்டா இவரோட
இயற்பெயர் வந்து சொரிமுத்து அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்னு வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பகத்சிங் வந்து எழுதியிருப்பாரு. அந்த நூலை வந்து தமிழ்ல வந்து யார் மொழிபெயர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுயமரியாதை சமதர்ம கட்சி, ஃபர்ஸ்ட் இவர் சுயமரியாதை இயக்கத்துல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி, சுயமரியாதை சமதர்ம பொருளாதார கோட்பாடும் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் அவர்கள் வந்து பெரியாரோட இணைஞ்சு வந்து அந்த அம்சங்களை வந்து அறிவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தி வந்து சொல்லியிருப்பாரு ஜீவானந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசத்தின் சொத்து அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆனைமங்கலம் செப்பேடு பத்தி வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஆனைமங்கலம் செப்பேடு வந்து சோழர் காலத்து செப்பேடு. சரிங்களா? ஆனைமங்கலம் செப்பேடு, லெய்டன் செப்பேடு, ஏசலம் செப்பேடு, இந்த செப்பேடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோழர் காலத்தை வந்து சார்ந்துதான் இருக்கும் அந்த செப்பேடுகள். அதே போல பாண்டியர் காலத்தை சார்ந்த செப்பேடு வந்து இப்ப பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல திருவாலங்காடு செப்பேடு இது எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆனைமங்கலம் செப்பேடு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல இருந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பட்டணம் மருதூர், அதாவது பட்டணம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதாவது அகழாய்வு தலங்கள்ல தமிழகத்தை தாண்டி பட்டணம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில இருக்கு. சரிங்களா? அதே போல பட்டணம் மருதூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாங்குளம், மாங்குடி, மாங்காடு, சரிங்களா? இப்ப மாங்குளம் பாத்தீங்கன்னா மதுரை அந்த மாதிரி இருக்கும். மாங்காடு சேலம் மேட்டூர் பக்கத்துல இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பட்டணம் மருதூர்ல என்ன வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம தமிழக எழுத்தும், அதாவது தமிழக கல்வெட்டுல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களும் நார்வேல இருக்கக்கூடிய ஓஸ்லோ அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய அந்த அகழாய்வு தளத்துல கிடைக்கக்கூடிய அந்த எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா ஒன்று போலவே இருக்கிறது அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல திருமலாபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசியில இருக்கு. சரிங்களா? திருமலாபுரம், கொற்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இரும்பு கால பண்பாட்டை சேர்ந்த தலங்கள். சரிங்களா? இதுமே கூட வந்து கேள்வியை வந்து கேட்கலாம் நமக்கு. இதெல்லாம் வந்து இரும்பு கால பண்பாட்டை சேர்ந்த நகரங்கள். திருமலாபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசியில இருக்கு. இது ஒரு இரும்பு கால தலம். அதே போல இங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க மோதிரம் வந்து இங்கதான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம அகழாய்வு தலங்கள் வந்து படிக்கிறப்போ நிறைய வந்து பொருட்கள் எல்லாம் எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து இரும்பின் தொன்மை எல்லாம் இரும்பு இந்த மாதிரி காலத்திற்கு முற்பட்ட இரும்பு எங்க கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டம், சிவகலை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே போல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால வந்து அது வந்து ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஆனா மேக்சிமம் ஆஃப் பொருட்கள் இப்போ பகடை, தாயங்கள், அதே போல வந்து அந்த பானை ஓடுகள், மோதிரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு பொருட்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் பொதுவா அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால நம்ம அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அதே போல கூகூர், இந்த கூகூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. பாருங்க இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து நல்லா வந்து திரும்ப படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து இந்த கூகூர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள்ல முல்லை அப்படின்னு ஒரு சொல் வந்து இடம்பெற்றிருக்கிறதாக இவங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? அந்த கண்டுபிடிப்புல தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து அங்க அகழாய்வு பண்ணும்பொழுது, அதாவது புதுக்கோட்டை இங்க இருக்கக்கூடிய பிரதான அகழாய்வு தளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொற்பனை கோட்டை, புதுக்கோட்டையில இருக்கக்கூடியது. இங்க வந்து நமக்கு அகழ்வாராய்ச்சி பண்றப்ப என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க, அரிசி, பால், நெய், அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இப்ப இருக்கிறதுக்கும் இப்ப நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயமும் அந்த அகழ்வாராய்ச்சி காலங்கள்ல முன்னாடி இருக்கக்கூடிய பழங்கால தமிழ் மக்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாயங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று போலவே ஒத்து போயிருக்கு அப்படிங்கறதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில நடந்த அகழாய்வு தளத்துல வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர் கால கல்வெட்டுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே போல எப்படி உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து சோழர் கால கிராம உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தி சொல்லிச்சோ அதே போல மானூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தி வந்து சொல்லும். இது வந்து நமக்கு ஒரு PYQ தான். இது வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியர் கால கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்து அப்படின்னா முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரபாண்டியன் பாண்டிய மன்னனுடைய காலத்தை தான் வந்து இது வந்து சென்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் என்ன வந்து நம்ம இப்ப இதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு ராஜஸ்தான் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு அளவுல இல்ல, மொத்தமா இந்திய அளவுலயும் நமக்கு வந்து ஆர்கியாலஜில இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு இது வரும், இல்லைன்னா அது வரும். சரிங்களா? அதே போல ராஜஸ்தான்ல ஜெய்சல்மார் பகுதியில இருக்கக்கூடிய ரதடியா ஏரியில வந்து ஒரு ஒரு கட்டிட கூறுகள் எல்லாமே வந்து எச்சங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹரப்பா காலத்தை சேர்ந்த நகரமாக இருக்கிறது. சரிங்களா? ஹரப்பா காலத்தை சேர்ந்த ஒரு நகரமாக ராஜஸ்தான் பகுதியில ஜெய்சல்மார் ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ரதடியா ஏரி அங்க வந்து இந்த ஒரு ஹரப்பா காலத்தை சேர்ந்த ஒரு கட்டிட எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம யூனிட் 6 வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு இவ்வளவுதான். அதுவும் வந்து நம்ம வந்து போன வருஷத்துக்கானதுதான் வந்து இப்போ வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம 2025 பாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் முன்னாடியே வருது, ஆகஸ்ட்ல வருது, அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர், அதாவது செப்டம்பர்ல வந்து குரூப் 1 வரும், அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாமே வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாக்கணும். அப்ப இந்த 6 மாசத்துக்கு மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம இதுக்கு முன்னாடி 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் அதுல இருந்தே கொஞ்சம் வந்து பாக்கணும். ஸ்கீம்ஸா இருந்தா நம்ம இது வந்து இந்த வருஷம், போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் அப்படின்லாம் கிடையாது. ஸ்கீம்ஸா இருந்தா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப முக்கியமான பிஒய்க்குள்ள அடிக்கடி கேட்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம்ஸே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது மறுசீரமைச்சு திரும்பவும் வந்து இப்ப அனைத்து இந்திய அண்ணா கிராம வேளாண்மை மேம்பாட்டு திட்டம், கிராம சாலைகள் திட்டம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மறுசீரமைப்பு பண்ணி வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல திட்டங்கள் வந்து நம்ம எப்பவுமே இந்த வருஷம் எது கேட்டாங்க, அந்த வருஷம் அது கேட்டாங்க அப்படின்னு திட்டங்கள்னு வந்தாவே ஒரு 3-4 வருஷத்துக்கு நம்ம எல்லா ஸ்கீம்ஸையும் இப்பெல்லாம் வந்து திட்டங்களை வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னு மாதிரியும் கேக்குறாங்க. அதே போல ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல இல்லைன்னா அந்த இப்ப வந்து மார்ச் 1ல ஒண்ணு ஆரம்பிப்பாங்க, மார்ச் 10ல ஒண்ணு ஆரம்பிப்பாங்க, மார்ச் 15ல ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரே மாசத்துல போன, அதாவது கேன்சல் ஆன குரூப் 2A வந்து எக்ஸாம்ல எல்லாம் ஒரே மந்த்ல ஆரம்பிச்சு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாவே எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதை வந்து இயர் பேஸ்டா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இல்லை, இயர் பேஸ்டா இருக்கிறத நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். ஆனா கோர் ஸ்கீம்ஸையும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம். சரிங்களா? அந்த வகையில் நம்ம யூனிட் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அடுத்த யூனிட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல 2025-26 2 கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து நம்ம வந்து இந்த வருஷ எக்ஸாமுக்காக நம்ம வந்து பார்க்க போறோம். தேங்க்யூ.